பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள தற்போதைய நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். நெஞ்சை பதைக்க வைக்கும் அளவிற்கான கொடூரம் அரங்கேறிய காஷ்மீரில் மக்கள் இன்னும் அச்சத்துடன் தான் இருக்கிறார்கள். TRF பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்த சூழலில் காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட்டது. மாநிலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில காவல்துறையினர் அங்குலமாக சோதனையிட்டு வருகின்றனர். உதாம்பூர், ரஜோரி, பூஞ்ச் பகுதிகளில் நடந்த தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் இடையே துப்பாக்கிச் சூடு நடந்தது. 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட சூழலில் பாதுகாப்பு படையினர் சிலரும் காயமடைந்துள்ளனர். பந்திபோரா மாவட்டத்தில் நடைபெற்ற என்கவுண்டர் ஒன்றில் லஷ்கர் அமைப்பின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான அல்தாஃப் லல்லி உயிரிழந்தார். இதற்கிடையில் பஹல்காம் தாக்குதல் நடத்தியவர் என சந்தேகிக்கப்படும் பயங்கரவாதியின் வீடு தகர்க்கப்பட்டுள்ளது. ஆசிப் ஷேக் என்ற இளைஞர் லஷ்கர் பயங்கரவாத இயக்கத்தில் இருந்ததாக கூறப்படும் சூழலில் ட்ரால் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்து பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்திய நிலையில் அவரது வீடு தகர்க்கப்பட்டது. பஹல்காம் தாக்குதலில் படுகாயமடைந்தவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஸ்ரீநகர் மருத்துவமனையில் நடந்த இந்த சந்திப்பின் போது அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா அவருடன் இருந்தார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, இந்தியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றால் பயங்கரவாதிகளுக்கும் அவர்கள் நோக்கங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என தெரிவித்தார். அத்துடன் மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சிகள் துணை நிற்கும் எனவும் கூறினார். That every single Indian stands united, stands together so that we can defeat what the terrorists were trying to do. இத்தகைய சூழலில் காஷ்மீர் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தற்போதைய நிலவரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதன் பின்னர் ஸ்ரீநகரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது காஷ்மீரில் பயங்கரவாத கட்டமைப்பை அழிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து காஷ்மீரில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வெளியேறினர். இதன் காரணமாக அம்மாநில மக்களின் முக்கிய வாழ்வாதாரங்களில் ஒன்றான சுற்றுலா தொழில் முடங்கியுள்ளது. மேலும் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து சுற்றுலா தொழில்துறையினர், வர்த்தகர்கள் கடையடைப்பு, கருப்பு கொடி கட்டும் போராட்டங்களை முன்னெடுத்தனர்.